வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 13 சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு தமிழக கடலோர பகுதிக்கு மேல் 3.1 கிலோமீட்டர், அதாவது 3100 மீட்டர் உயரத்தில் வளிமண்டல சுழற்சி இருக்கு. அதாவது என்ன வளிமண்டல சுழற்சினா, கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்துது பார்த்தீங்களா, அதுதான் வளிமண்டல சுழற்சி. வெப்பம் அதிகமானா காற்று லேசாகி மேலே போகும், இந்த வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டிருக்கு, அவ்வளவுதான். வடகடலோரத்திலையும் ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்கு. இது காற்றெடுத்து தாழ்வு பாதையா நீடிக்கிறது ரெண்டுக்கு இடையில. ஓகே, நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இதோட தாக்கத்தினால தான் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. நேற்றைக்கு நம்ம காலை அறிக்கையில் சொன்னோம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக மேலும் கூடுதல் இடங்கள் கிடைச்சிருக்குது. இப்போ மழைப்பொழிவு மானி உள்ள இடங்கள்லேருந்து கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு, முழுமையான தகவல். அதன் அடிப்படையில் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம், நெய்யூர் கன்னியாகுமரி மாவட்டம் 7 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோரு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 6 சென்டிமீட்டர். தலைஞாயிறுல 6 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, வேதாரண்யம் கோடியக்கரை முனை வரைக்கும் எட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எட்டிட்டா? ஓகே. அடுத்தது கோமிகணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகணை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுண்டப்பட்டி, தருமபுரி மாவட்டம் தருமபுரி 5 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் கெடார், கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைக்கிடங்கு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தலா 4 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அதுல டெல்டாவும் அடங்கும், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளும் அடங்கும். ஆக மழைப்பொழிவு நேற்றைக்கே பரவலாயிருக்கு. இன்னைக்கு அதை விட கொஞ்சம் கூடுதல் பரப்புல இருக்கும். நாளையும் நாளைய மறுநாளும் மேலும் கூடுதல் பரப்புல மழைப்பொழிவு கிடைக்கும். மீண்டும் நான் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், எல்னினோ உருவாகி விட்டதுன்னு ஏற்கனவே சொன்னோம். ஓகே, சூப்பர் எல்னினோவா அடுத்த ஆண்டு உருவாக போகுது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கூட உருவாகலாம், ஜனவரி மாதத்தில் உருவாகும். இந்த எல்னினோ, இந்த சூப்பர் எல்னினோவை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். கண்டிப்பாக தாமதமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பொழியும். ஜூலை இறுதி ஆகஸ்ட் கண்டிப்பா அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும். வரக்கூடிய ஜூன் மாத இறுதி 10 நாள் நல்ல வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். அணைகளை நிரப்பும் மழை ஜூலை இறுதி, ஆகஸ்ட் முழுவதுமே நல்ல மழை இருக்கு. செப்டம்பர் அக்டோபர் இன்னும் கூடுதல் மழை இருக்கு. அதே போல வடகிழக்கு பருவமழை, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, மிக 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 அதிகம். சேமிக்கணும், சேமிக்கிறது ஈஸியாக சேமிச்சிடலாம். நீங்க சேமிக்கணும், நீங்க அப்படின்னு இல்லை, கரைகளை வலுவாக வச்சுக்கணும், ஆழப்படுத்துங்க. அது 2 வேலையும் முக்கியமாக வச்சுங்க. வரக்கூடிய ஆண்டுகளில் அது கை கொடுக்கும், புரியுதுங்களா? வரக்கூடிய ஆண்டுகளுக்கு அந்த தண்ணீர் கை கொடுக்கும், அது ஒன்று. சரி, வானிலை இன்றைக்கு எப்படி இருக்கும், மழைப்பொழிவு எங்கே தொடங்கி இருக்கிறது, நாளைக்கு எங்கே என்பதை பார்ப்போம். ஏற்கனவே வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை நகரத்துக்கு கூட, மாநகரத்துக்கு கூட மழைப்பிடிப்பு தொடங்கி பெய்து கொண்டிருக்கு. மங்கலம் மற்றும் திருவண்ணாமலை இடைப்பட்ட பகுதி, ஆரணி பகுதி, மேலும் பார்த்தீங்கன்னா சென்னை ஒட்டிய பகுதி, கல்பாக்கம் ஒட்டிய பகுதி கூட மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரத்தை ஒட்டிய பகுதிகள் கூட, பரங்கிப்பேட்டை மற்றும் சீர்காழி இடைப்பட்ட பகுதி, அதே போல மணல்மேடு மற்றும் காட்டு மன்னார் கோவில் இடைப்பட்ட பகுதியும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. ஆங்காங்கே உள்ள பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. சேலம் மாவட்டத்திலையும் தொடங்கி இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தோட ராசிபுரத்திற்கு தெற்கே, நாமக்கலுக்கும் ராசிபுரத்துக்கும் இடையில மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தோட கொஞ்சம் கொடுமுடி கிடையாது, கொடுமுடிக்கு உள்ளே முத்தூருக்கு வடக்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு ஆங்காங்கே. அதே போல
தாராபுரத்துக்கு தெற்கையும் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. பழனிக்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி லேசா மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. ஆனா அந்த இடத்துல மழைப்பிடிப்பு தொடங்கியதாக இருப்பது ஒரு ரேடார் காட்டுதுன்னா அது ஒரு தகவல் சரியான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். 16ஆம் தேதி தான் அங்கே மழை எதிர்பார்த்தோம். இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. சரி, இன்னைக்கு எங்கே உறுதியாக மழைப்பிடிப்பு பொழியும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இன்னைக்கு அதாவது இன்றைக்கு இரவு எங்கே மழைப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு இரவு வட உள் மாவட்டங்கள் 100% உறுதி. ஆனா பரவலாக கிடையாது, ஆங்காங்கே தான். வேலூர், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், அப்படியே கள்ளக்குறிச்சி, கடலூர், அப்படியே வடக்கே விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பரவலாக மழைப்பிடிப்பு கொடுக்கும். தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு கொடுக்கும். நாளைக்கு தாங்க சூப்பர் ரெயின் இருக்கு. நாளைக்கு நாளைய மறுநாளும் வரக்கூடிய 2 நாள் மிகச்சிறப்பான மழை இருக்கு. பெரும்பாலான மாவட்டங்கள் மழை, இதுல கனமழை அடங்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கு. அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமையை விட திங்கட்கிழமை இன்னும் கூடுதல் பரப்புல மழை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையை விட திங்கட்கிழமை கூடுதல் பரப்புல மழை இருக்கு. ஆக கண்டிப்பா நாளை மாலை இரவுல ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அப்படியே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, வடக்கே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் சொல்லியாச்சு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு ஓரம், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள், திருமூர்த்தியோட தெற்கு பகுதி, மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட, கொடைக்கானல் மலைப்பகுதி, தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் நாளை மறுநாள் மழை இருக்கு, நல்ல மழை இருக்கு. இதுல குறிப்பா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இதெல்லாம் திங்கட்கிழமைக்குள்ள நல்ல மழை பொழிவு கொடுக்கும். மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டத்துக்கும் நல்ல மழை பொழிவு இருக்கு. விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள், திருச்சி, கரூரோட வடக்கு பகுதி, காவிரி கரை வடக்கு பகுதி கரூர், அப்படியே திருச்சியில வடக்கு, மத்திய, தெற்கு எல்லாமே தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் எல்லாமே வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் எல்லாமே நல்ல மழை தெரியுது. ஆகவே மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இப்படி வெப்பசலன இடிமழை பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். 16, 17, 18, அதாவது இன்னைக்கு 13, நாளைக்கு 14, 15, அதாவது செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி, புதன், வியாழன், வெள்ளி மேற்கு தொடர்ச்சி மலையோட கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இடி மழைப்பொழிவாக இருக்கும். அப்போ தென்மேற்கு புறமழை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். அதனால தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலான இடிமழைப்பொழிவு இருக்கும். ஒதுக்குதலோட தான் இடிமழைப்பொழிவு பரவலாக இருக்கும். எல்லாம் காற்று பகுதிக்கும் இருக்கும். 16, 17, 18, 16 கொடுக்குன்னு எதிர்பார்க்க வேண்டாம். 17 இருக்கலாம் அல்லது 18 இருக்கலாம். உங்களுக்கு மாற்றி ஒதுக்கி கொடுக்கும். சரி, அதுக்கு அடுத்தது 20ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை, அதாவது இந்த மாதத்தில் ஜூன்ல இறுதி 10 நாள் வலுத்திருக்கும். அதே போல ஜூலை முதல் 10 நாள், மொத்தம் இந்த மாதத்துல இறுதி 10, அதுல முதல் 10, 20 நாள் வரக்கூடிய சுற்று வலுத்திருக்கும். அப்புறம் ஒரு 10 நாள் கேப்பிடும். அப்புறம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் நல்லா வலுத்திருக்கும். ஆகஸ்ட் 10ல ஒரு 5 நாள் இடைவெளி விடணும்னு காலைல சொல்லியிருக்கிறேன். அதே போலதான் ஆகஸ்ட் 15ல இருந்து ஆகஸ்ட் இறுதி எல்லாமே வலுத்திருக்கும். செப்டம்பர், அக்டோபர் வலுத்திருக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவு செப்டம்பர், அக்டோபர் நல்லா இருக்கும். நீங்க அடுத்த போக சாகுபடிக்கு ஆற்றிலையும் தண்ணி வரும். விதைப்பு போன்ற பணிகளுக்கு எல்லாமே சாதகமா கை கொடுக்கக்கூடிய மழை செப்டம்பர், அக்டோபர்ல இருக்கு. முன்கூட்டியே பயிர்களை வளர்ப்பதற்கும் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் பொழுது அது பாதிக்காத வகையில பயிர்களை வளர்ப்பதற்கு ஏற்ற மழை செப்டம்பர், அக்டோபர்ல மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த வருஷம். அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். செப்டம்பர், அக்டோபர் நல்ல மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழையும் அணைகளை நிரப்பு மழை ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர், அக்டோபர்லாம் இருக்கு. அது கவலைப்பட வேண்டாம். வடகிழக்கு பருவமழை அதிகம்னு சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? இலங்கையிலேருந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. இலங்கைக்கும் இதே வானிலை தான். இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்போ வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் இந்த வெப்பச்சலன மழை பொழிவு கிடைக்கும் பொழுது வரக்கூடிய இந்த 16, 17லாம் வடக்கு மற்றும் மேற்கு மாகாணங்கள், அதாவது இந்த தலைமன்னார் உள்ளிட்ட பகுதி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதி, புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவு கிடைக்கும் மேற்கு பகுதியில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேயும் ஆங்காங்கே கிடைக்கும். புரியுதுங்களா? வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு கடந்த ஆண்டு போல் மழை தெரிகிறது. இந்த ஆண்டும் நிறைய மழை தெரியுது. தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை தெரியுது. வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கும். அக்டோபர் 18.
அதுக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை மாதிரி வலுத்த மழை பொழிவும் தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர பிரதேசத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் கடந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவில் நிறைய மழை பொழிவு கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கும் மழை பொழிவு தரும். செப்டம்பர், அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ள அக்டோபர் 15 தேதி மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கு. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. ஆனால் இப்பொழுதைக்கு நீங்க நினைக்கும் போது மழை பெய்யாது, ஆனால் அது பெய்யும் போது நம்ம சேமிக்கணும். ஆனால் இப்போ சேமிக்கிற அளவுக்கு மழை இருக்காது, ஆனால் மழை இருக்கும். ஏன்னா வெப்பத்துக்கு பிறகு மழை பொழியறதுனால சேமிக்கிற அளவுக்கு மழை இருக்காது. ஆனால் சேமிக்கிற அளவுக்கு மழை பொழிவு செப்டம்பர் அக்டோபர்ல இருக்கு. கண்டிப்பா அக்டோபர் நவம்பர்லாம் உபரி நீர் வெளியேறும் வகையில தான் இருக்கும். ஆழப்படுத்தி கரைகளை வளப்படுத்தினா நிறைய நீரை சேமிக்கலாம் என்பதுதான் நம்முடைய கருத்து. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.